Live God in our hearts forever. Hi friends, I am Martin. இந்த வீடியோவில் நாம் present perfect continuous tenseக்கு எவ்வாறாக yes or no question அமைகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அதாவது நான் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம எங்கெல்லாம் இந்த கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இதை பற்றிய தெளிவான விளக்கம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நடத்தியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்கே நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத தான் பார்ப்போம். ஸோ இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் கேட்கணும். நீ காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறாயா அப்படின்னு கேட்கணும். ஸோ நீ காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறாயா, ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சரியா? அப்போ அதற்கான பதில் ஆம், நான் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இல்லை, நான் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதுதான் ரெண்டு பதில். ஒன்று ஆம் சொல்கிறது அல்லது இல்லைன்னு சொல்கிறது. சரியா? ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் கொஸ்டின். நீ காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறாயா? சரிங்களா? ஸோ இது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? ஹாவ் யூ பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். ஹாவ் யூ பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். ஸோ இந்த ரூல் எப்படி அமைதும் பாருங்கள். ஒன்று ஹேவ் அல்லது ஹேஸ் வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் பீன் வரணும், அதுக்கப்புறம் வெர்ப் ஐஎன்ஜி வரணும், அதுக்கப்புறம் மீதி உள்ளது வரணும். சரிங்களா? இதுதான் ரூல். சரிதானே? ஸோ இங்கே ஹேவ் அல்லது ஹேஸ் வரணும். ஸோ அதனால் இங்கே ஹேவ் வந்திருக்கு, ஏன்னா இங்கே யூ வந்திருக்கிறதுனால. ஸோ ஹேவ் வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் வந்திருக்கு, அடுத்தது பீன் வந்திருக்கு, அடுத்தது வெர்ப் ஐஎன்ஜி வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது மீதி உள்ளது. ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் அமையும்னா இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இதை பயன்படுத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் அமைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. ஸோ அந்த சென்டென்ஸ்லேருந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. அப்படி செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் கேட்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறேன். சரிங்களா? ஸோ அது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஹாவ் பீன் பிளேயிங் அப்படிங்கிறது தான் வெர்பு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹாவ் பீன் பிளேயிங்கிறத இந்த வெர்பை ரெண்டாக உடைக்கணும். ஸோ எப்படி உடைக்கிற பாருங்க, ஹாவ் ப்ளஸ் பீன் பிளேயிங் அப்படின்னு உடைக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வெர்பை உடைக்கணும். வெர்பை உடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெர்பை உடைச்சி இந்த சப்ஜெக்டை அப்படி நடுவில் கொண்டு போடணும். ஸோ போட்டுட்டு மீதி உள்ளதை அப்படியே எழுதிடணும். எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெர்பை உடைச்சிருக்கேன். வெர்பை உடைச்சதுனால ஹேவ் முதல்ல போட்டிருக்கேன். அடுத்தது ரெண்டுக்கு நடுவில் இந்த சப்ஜெக்டை போடணும். ஸோ அந்த சப்ஜெக்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பீன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிளேயிங் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மீதி உள்ளது போட்டிருக்கேன். ஓகேங்களா? சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் அமைக்கிற விதம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்? ஹேவ் யூ பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். நீ காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறாயா அப்படின்னு ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாறுது. ஓகே தானே? ஸோ இப்போ இந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள். ஒன்று ஆம்ங்கிற பதில். ஸோ அது எப்படி சொல்லணும்? எஸ் ஐ ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். முன்னாடி எஸ் மட்டும் சேர்த்துடணும். எஸ் ஐ ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். ஆம், நான் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறேன். இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே பாருங்கள், மறுபடியும் இல்லைன்னு சொன்னோன்னா அந்த வெர்பை என்ன செய்யணும்? உடைக்கணும். உடச்சி ஹேவ் வரணும்.
நடுவில் நாட் போடணும், அதுக்கப்புறம் பீன் பிளேயிங் போடணும். ஓகேங்களா? ஸோ நோன் வந்ததுனாலே இடையில நாட்டுங்கிறது கண்டிப்பாக வரணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இல்லைன்னு போட்டிருக்கோம், அதே போல் இங்கேயும் ஒரு இல்லை வந்திருக்கு. ஸோ தமிழ்லையும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கிலீஷ்லையும் அப்படி தான் வரும். மொதல் இல்லை வந்து நோ, ரெண்டாவது இல்லை வந்து நாட். ஓகேயா? ஸோ நோ ஐ ஹாவ் நாட் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு மாறும். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நாட் பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக வெர்பை உடச்சி நடுவில் தான் நாட் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மற்ற ப்ரொனவுன் எல்லாத்துக்கும் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம சப்ஜெக்டாக இது எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். இந்த ப்ரொனவுன்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நடத்தியிருக்கேன். ஸோ அதுங்க பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸு, இந்த ரூல் வந்து ஒன்று ஹேவ் அல்லது ஹேஸ் வரணும், அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் வரணும், அடுத்தது பீன் வரணும், அடுத்தது வெர்ப் ஐஎன்ஜி வரணும், அதுக்கப்புறம் மீதி உள்ளது வரணும். ஓகே தானே? ஸோ அப்போ இந்த ப்ரொனவுனில் இந்த ஐ வி, அதாவது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், சரிங்களா? அடுத்தது செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், அடுத்தது தேர்ட் பர்சன் ப்ளூரல், இதுவும் ப்ளூரல், சரியா? தேர்ட் பர்சன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹேவ் பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ மீதி உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் ஹேஸ் பயன்படுத்தணும். ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஹேவ் அல்லது ஹேஸில் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஹேவ் பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் போடணும், அதுக்கு அடுத்தது பீன் போடணும், அடுத்தது வெர்ப் ஐஎன்ஜி, இங்கே பிளேயிங் போடணும், அதுக்கப்புறம் மீதி உள்ளதை போடணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் எப்படி அமையுதுன்னு பாருங்கள். ஹேவ் ஐ பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங்? நான் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறேனா அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பதில் வந்து எஸ் ஐ ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். ஆம், நான் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அல்லது இல்லை அப்படின்னு சொன்னால் நோ ஐ ஹாவ் நாட் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். இல்லை, நான் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹாவ் வி பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங்? நாங்கள் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறோமா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கான பதில் எஸ் வி ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். ஆமாம், நாங்கள் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறோம். அல்லது நோ வி ஹாவ் நாட் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். இல்லை, நாங்கள் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹாவ் யூ பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங்? நீ அல்லது நீங்கள் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறீர்களா? அப்போ பதில் வந்து எஸ் யூ ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங், அல்லது நோ யூ ஹாவ் நாட் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். அடுத்தது ஹாவ் தே பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங்? அவர்கள் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறார்களா? ஸோ பதில் வந்து எஸ் தே ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங், அல்லது நோ தே ஹாவ் நாட் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். ஹாவ் ராஜா அண்ட் ராணி பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங்? ராஜாவும் ராணியும் காலையிலிருந்தே விளையாடி கொண்டே இருக்கிறார்களா? ஆம்னு சொன்னால் எஸ் ராஜா அண்ட் ராணி ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங், அல்லது நோ ராஜா அண்ட் ராணி ஹாவ் நாட் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இது மற்ற ப்ரொனவுன் இதெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ ஷீ இட். அடுத்தது பேர் வந்துச்சுன்னா ராஜா ஒருமை, ராணி ஒருமை. சரி, இந்த பேர்லாம் வந்துச்சுன்னா அங்கே வந்து ஹேஸ் பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்? ஹேஸ் ஹீ பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங்? அவன் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறானா? ஸோ அதற்கான பதில் எஸ் ஹீ ஹாஸ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங், அல்லது நோ ஹீ ஹாஸ் நாட் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். அடுத்தது ஹேஸ் ஷீ பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங்? அவள் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறாளா? ஸோ அதுக்கு பதில் எஸ் ஷீ ஹாஸ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங், அல்லது நோ ஷீ ஹாஸ் நாட் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். அடுத்தது ஹேஸ் இட் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங்? அது காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறதா? ஸோ பதில் வந்து எஸ் இட் ஹேஸ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நோ இட் ஹேஸ் நாட் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். அடுத்தது ஹேஸ் ராஜா பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங்? ராஜா காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறானா
அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கான பதில் எஸ், ராஜா ஹேஸ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங், அல்லது நோ, ராஜா ஹேஸ் நாட் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். ஸோ இந்த ராஜாவுக்கு பேரெலாம் எந்த பேர்னாலும் போட்டுக்கலாம். ஸோ இங்கே ராணி, ஹேஸ் ராணி பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங், ராணி காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறாளா? ஸோ பதில் எஸ், ராணி ஹேஸ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங், அல்லது நோ, ராணி ஹேஸ் நாட் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எஸ் ஆர் நோ கொஸ்டின் அமைகிற விதம். ஓகே தானே? ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை கொஞ்சம் ஆழமாக படிங்க. ஸோ ஏற்கனவே நடத்திருக்கு, அதை கொஞ்சம் பாருங்கள், பார்த்து ஆழமாக படிங்க. ஸோ அதை படிச்சுட்டு ஒரு சென்டென்ஸ் அமைங்க. சென்டென்ஸ் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெர்பை உடச்சி எஸ் ஆர் நோ கொஸ்டின் அமைச்சு பாருங்கள். ஸோ இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் நீங்கள் எவ்வளோவுக்கு ஆழமாக படிக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு ஆழமாக உங்களால் WH கொஸ்டின்ஸை ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து படிப்போம், நிறையா படிப்போம். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ வெரி மச். Live God in our hearts forever.